ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வைத்து காப்பதாக. ஆமென். இந்த காலை நேரத்தினுடைய சிந்தனைக்காக யோசுவா 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். கடவுளாகிய கர்த்தருக்கு எந்நாளும் பயப்பட வேண்டும் என்பது இந்த கற்களின் விசேஷம் என்று சொல்லுங்கள் என்றான். உலகத்தினுடைய சகல ராஜாக்களும் பிரபுக்களும் கர்த்தருடைய கரம் எவ்வளவு உயர்ந்தது, வல்லமை பெரியது என்பதை உணர்ந்திருந்தார். அவர்கள் நடந்து வந்த பாதையில் எரிகோ சுவர் தடையாக நின்றபோது அவ்வளோ பெரிய சுவரை இடித்து தரைமட்டமாக்கியது கடவுளின் வல்லமை என்று சொல்லி அவர்கள் உணரும்படியான அவர்களுடைய பயத்தை கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக வைத்தார். இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அநேக வாலிபர்கள் இன்றைக்கு கடவுளுக்கென்று வாழ வேண்டிய நாளை இன்றைக்கு உலகத்துக்கென்று வாழ்கிறார்கள். ஒரு கல்லூரி படிக்கின்ற போது ஹாஸ்டலில் தங்கியிருந்த ஒரு மாணவர் திடீரென்று வெளியில் செல்ல அனுமதித்துவிட்டு விடுமுறை நாள் ஒன்றில் அனைவரும் சென்றுவிட்டு வேகமாக இல்லத்தை நோக்கி விடுதியை நோக்கி வருகிறார்கள். அங்கே ஷாப்பிங் முடித்துவிட்டு வீடு திரைப்படம் பார்க்க சும்மா பயணம் சென்று விட்டார்கள். சூரியன் கண் சிவந்து மயங்கி விடும் நேரம். பல திசைகளிலே பயணித்தவர்கள் தாய்மடியை தேடி வரும் குருவிகளைப் போல பிள்ளைகளைப் போல விடுதியை நோக்கி வருகிறார். அவரவர் ஒரு இருக்கையிலும் மாடியிலும் அமர்ந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு கல் வீசி எறியப்படுகிறது. சிதறடிக்கப்பட்ட பறவையைப் போல அநேக மாணவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். விடுதியின் காப்பாளர் அலுவலருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு காவல்துறை அனுமதித்து காவல்துறை பேசுகிறார். அந்த மாணவர் காணவில்லை. மீண்டுமாக அந்த காவல்துறை உங்கள் பையனுக்கு ஏதாவது தவறான பழக்கங்கள் உண்டா, ஏதாவது தொடர்புகள் உண்டா என்று சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கேட்கும்போது அங்கே நண்பனின் வீட்டிற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இரவு முழுவதும் அங்கு யாருக்கும் தூக்கம் வரவில்லை. எங்கு சென்றிருப்பான், என்னவாயிருக்குமோ என்று ஒவ்வொரு கற்பனையின் கடைசி எல்லை வரை. ஆனால் அடுத்த நாள் காவல்துறை ஹாஸ்டல் விவரங்களை சேகரித்து செல்கிறார்கள். அங்கு வார்டன் காணாமல் போன நண்பரோடு ஹாஸ்டல் வாசலிலே நின்று பேசி கொண்டிருந்தார். மாணவர்கள் அனைவரும் சுற்றி நின்று கொண்டிருந்தார். மனதிற்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கும் நாம் கடவுள் கரத்தை விட்டு, அவருடைய வல்லமையை விட்டு, அவருடைய ஓங்கிய புயத்தை விட்டு, பாவங்களாலும் சிற்றின்பங்களாலும் இன்றைக்கு கூறப்படுகிற சைபர் குற்றங்களினாலும் சிற்றின்ப மோகங்களினாலும் நாம் எங்கோ சிதறி போய்விட்டோம், கலங்கடிக்கப்பட்டோம், மறைந்து கொண்டோம். ஆனால் கர்த்தரோ நேற்றும் இன்றும் மாறாதவராக இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் அவர் உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் அந்த நிலையில் கர்த்தருடைய வல்லமை என்னை காக்கவில்லை, அவருடைய மீட்பு எனக்கு உதவவில்லை என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையை கடவுள் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார். இந்த மாதத்தின் நிறைவு நாளில் நாம் எதை கர்த்தருக்கு உகந்ததாக கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிறைவாக வழிநடத்துவார். கர்த்தருக்கு கொடுங்கள், அப்பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை வாய்க்கச் செய்வார் என்று சொன்ன அந்த சிறந்த சத்தியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நொடி நேர வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் ஒரு நொடி போல இருக்கிறது. ஒரு வருடம் ஒரு நொடி போல இருக்கிறது. அதில் நாம் நம்முடைய பிழைகளை உணர்ந்து நம்முடைய நடவடிக்கைகளை கட்டுக்குள்ளாக வைத்து கர்த்தருக்கென்று மட்டும் வாழுகிற வாழ்க்கை வாழ கடவுள் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்து காப்பாராக. ஆண்டவருடைய பெரிதான ஆசீர்வாதம் இந்த நாளிலும் நம்மையும் நம்முடைய அன்றாட செயல்பாடு நம்முடைய பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.